ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி சீசன் தான் போயிட்டுருக்கு. இப்போ தர்பூசணி சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தர்பூசணி போட்டிருப்பீங்க. அதில் சில பேர் நம்ம எவ்வளோ செலவு பண்ணோமோ அதை திரும்ப ரிட்டர்ன் எடுத்திருப்பீங்க. சில பேர் செலவு போக நிறைய லாபம் எடுத்திருப்பீங்க. சில பேர் செலவு பண்ணியிருப்பீங்க. பட்டு அந்த செலவு நம்ம எவ்வளோ பண்ணோமோ அதை கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அதனால் இந்த இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தர்பூசணி விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அதை நம்ம எப்படி அதை திருத்தி திரும்ப ஈல்டு நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தர்பூசணியில் ஈல்டு எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்மளோட மண்ணோட தரத்தை நம்ம எப்படி அதிகமாக்க முடியும், நம்மளோட நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை பற்றி முழுசாக நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ தர்பூசணி நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா டிஏபி போட்டிருப்பீங்க, பொட்டாஷ் போட்டிருப்பீங்க. இதை தான் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் போட்டு அதை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். சில பேர் டேரெக்டாக சீட் சோவிங் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்படி தான் நம்ம பண்ணுவீங்க. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் செடி பெருசானதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உரம் ட்ரிப்பு மூலிமா விடுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இதை தான் பண்ணுவீங்க. அது செடி கொஞ்சம் பெருசாகி அது கொடியாக பரவும் போது நீங்கள் மருந்து அடிக்கிறதும் உரம் விடுறதும் அதிகமாக பண்ணுவீங்க. இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடாக இருக்குது இப்போதைக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செடி நட்டதுக்கப்புறம் வாடல் நோய், பேன் நோய், அதுக்கப்புறம் வேரழுகல், இது போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருது. வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, மேலே நம்மளுக்கு பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதலான பிரச்சனைகளும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் டிஏபி பொட்டாஷ் மட்டும் போட்டுட்டு பெட் ஃபார்ம் பண்ணிடுறீங்க. பெட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிடுறீங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரேயில் விதை போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு மிக்சர் ரெடி பண்ணுவீங்க. அதில் நம்ம ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், இந்த அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் மூலிமா இந்த உயிர் உரங்கள் எல்லாமே தராங்க. இந்த உயிர் உரங்களில் நீங்கள் அந்த ட்ரேயில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மிக்சர் ரெடி பண்ணுவீங்கள்ல, அந்த மிக்சரில் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அது மூலிமா அதுக்கப்புறம் நம்ம சீடு போட்டு அது ஜெர்மினேஷன் ஆகி அது ஒரு செடியாக வளரும்போது நம்ம அந்த ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் பார்த்திங்கன்னா அந்த வேர் கொஞ்சம் நோய்களும், வேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் செடி நல்ல ஒரு க்ரோத்தான ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ யாரும் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இந்த சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா, அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மருக்கு தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். செடியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக வரும். இது நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செடி நட்டதுக்கப்புறம் நீங்கள் நிறைய மருந்து அடிப்பீங்க. அதுக்கப்புறம் உரம் விடுவீங்க. ஆல்-19, 13-0-45, சிஎன்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சொலிபிள் ஃபெர்டிலைசர்லாம் நீங்கள் விடும்போது சில பேருக்கு மண்ணில் காய் பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பெருக்காது அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மண்ணை பொறுத்தும் மாறுபடலாம். சில பேர் ஆல்-19 விட்டால் காய் பெருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் 13-0-45 ஃப்ளவரிங் ஸ்டேஜில் கொடுத்ததுக்கப்புறம் கொடுக்கும்போது காய் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சிஎன் விட்டால் காய் பெருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஃபேக்டாம்பஸ் விட்டால் காய் நல்லா பெருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் குளோமர் விட்டால் காய் நல்லா பெருக்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லாரோட ஃபீல்டுலேயும் அது வரும் அப்படின்னா நம்ம நம்ப முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் அது மாறுபடலாம். இப்போ தர்பூசணி விவசாயம்னு பார்க்கும்போது நம்மளுக்கு செலவும் அதிகம். அதில் நம்ம அடிக்கிற மருந்துலேருந்து, அதில் நம்ம விடுற மருந்துலேருந்து அது எல்லாமே ஒரு ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு அதிகம். அப்படி நம்ம பண்ணும்போது அதுக்கான ஈல்டு நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது ஒரு நல்ல ஒரு லாபமான முறையாக இருக்கும். இப்போ நம்ம தர்பூசணி விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை முடிஞ்ச வரைக்கும் இப்போ யாரும் ரீசெண்டாக எருவெல்லாம் யாரும் அடிக்கிறதில்ல.
அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து 8லேருந்து 15 டன் வரைக்கும் எரு அடித்தாங்க. நம்ம வந்து எரு அடிக்கிறது மூலிமாவே வந்து நம்மளோட மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரியும் மண்ணோட தரத்தையும் வந்து நம்ம நேச்சுரலாகவே வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் வந்து இப்போ இருக்கிற ஃபார்மர் வந்து ஏதோ கொஞ்சம் பேர் தான் வந்து எருவெலாம் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து எருவெலாம் அடிக்கிறதில்ல. டைரெக்டாகவே அவங்க வந்து டைரெக்டாக வந்து ஃபெர்டிலைசரை வந்து அவங்க அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சோவிங் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நம்மளோட மண்ணோட தரம் வந்து இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப டவுன் ஆகும். நம்ம வந்து எரு அடிக்கிறது மூலிமா மட்டுமா நம்மளோட மண்ணில் வந்து தரம் வந்து கொஞ்சமாச்சு இருக்கும். அதில் நுண்ணுயிரோட பெருக்கமும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எரு அடிக்கணும் அப்படின்னா ஏக்கருக்கு வந்து கண்டிப்பாக வந்து 20,000 கிட்ட ஆகும். அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணுறதில்ல. இதுன்னு வந்து இந்த மாதிரியான ஒரு எரு அடிக்கிறது, மற்ற ஒரு வேப்ப முன்னாக்கு போடுறது, இந்த மாதிரியான இயற்கை உரங்கள்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு வெறும் வந்து நம்ம வந்து ஃபெர்டிலைசரே போடும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 வருஷத்தில் வந்து மண்ணோட தரம் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து ரெடியூஸ் ஆகி ஈல்டுலேயும் சரி மண்ணோட தரமும் சரி ரொம்ப வந்து ஒரு டவுன் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக வரும். அதுவும் வந்து நீங்கள் வந்து ஒரு 3-4 வருஷம் வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் எரு அடிக்காமல் வந்து இயற்கை உரம் எதுவுமே போடாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபெர்டிலைசரை போடும்போது கண்டிப்பாக வந்து ஈல்டு வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரொம்ப வந்து ஒரு லேட்டான ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக உருவாகும். அதனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு தர்பூசணி ஆகட்டும், இல்லை எந்த ஒரு காய்கறியோ இல்லை எந்த ஒரு பயிர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எரு அடிச்சுட்டு அதை வந்து பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்கும். ஈல்டுலேயும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரசாயன உரம் யூஸ் பண்ணுவீங்க, பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து மண்ணில் இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து நுண்ணுயிரோட எண்ணிக்கையும் மண்ணோட தரத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து அது ரெடியூஸ் பண்ணும். அதனால் வந்து இந்த மாதிரியான இயற்கை உரங்கள் நம்ம வந்து எரு யூஸ் பண்ணும்போது அதோட தரங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகி அது வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். இப்போ இந்த வருஷம் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து நிறைய இடங்களில் வந்து ஈல்டு வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கிளைமேட் வந்து மெயினான ப்ராப்ளம். ஏன்னா வந்து கொடி கொஞ்சம் ஓடி ஸ்டார்ட் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மழை முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து ஒரு வெயில் வந்து ஒரு கண்டினியூவாக இல்லாமல் ஒரு கிளைமேட் வந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா வந்து சரியான சூரிய ஒளி இல்லாமல் வந்து நிறைய செடி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து நிறைய செடி வந்து வாடல், பேன் நோய் மற்றும் பார்த்திங்கன்னா வேரழுகல் போன்ற பல விதமான பிரச்சனையில் வந்து ஈல்டு வந்து ரொம்ப டவுன் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மழை அந்த கிளைமேட் முடிஞ்சு சீட் சோவிங் பண்ணவங்க நல்ல ஒரு ஈல்டு எடுத்ததாக வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு விதை போடுறோம் இல்லை வந்து விளைவிச்சு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கிளைமேட்டை வந்து ஒரு முக்கியமாக வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக செய்யணும். அப்படி இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து கிளைமேட்டிக் ப்ராப்ளத்தினால நம்மளோட ஈல்டு வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சில பேர் வந்து சொல்லலாம், அவங்க இந்த உரம் தான் விட்டாங்க, நானும் வந்து இந்த உரம் தான் விட்டேன், பட் அவங்களோட காய் வந்து ரொம்ப பெருசாக பெருகுச்சு, என்னோடய காய் வந்து ரொம்ப வந்து பெருகவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம அப்ளை பண்ண உரம் வந்து ஒரே உரமாக இருந்தாலும் அது வந்து மண்ணோட தரம் வந்து ஒவ்வொரு மண்ணுக்கும் வந்து கண்டிப்பாக மாறுதல் வந்து ஏற்படும். அதே போல் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சில டைம் வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் வந்து பூச்சி மருந்து வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து பூச்சிக்கொல்லி அடிக்கும் போது அதோட எஃபெக்டாக வந்து பூக்கள்லாம் வந்து கொட்டுறதுக்கான வாய்ப்பும் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் வந்து ஃப்ளவரிங் டைமில் அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பெயின் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது ஃப்ளவரிங்க்கு முன்னாடி வந்து வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணும்போது அது வந்து சேஞ்சஸ் ஆனால் ஓகே, அப்படி ஆகலைன்னா நீங்கள் வந்து அந்த பிளான்ட்டை ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் அது வந்து ஒரு தீர்வாக இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா வந்து காய் பிடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெயின் வந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கான மருந்தை வந்து நீங்கள் வந்து அடிக்கக்கூடாது. அதை அடிக்காமலே வந்து நீங்கள் உரம் விட்டாலே அந்த காய் வந்து பெருக்கும். ஏன்னா பெயின் மருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா அது வந்து காயோட சைஸ் வந்து எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்கும். அது வந்து பெருக்காது, சுத்தமாக வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால் இந்த பெயின் மருந்து வந்து காய் பிடிச்சதுக்கப்புறம் வந்து அது வந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் வந்து ரொம்ப வந்து காயோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து தர்பூசணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொட்டு நீர் பயன்படுத்தும் போது இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம இன்றைக்கி விட்றோம் அப்படின்னா
நம்ம தண்ணி இன்றைக்கி ஒரு நாள் விடுவோம், நாளைக்கு பார்த்திங்கன்னா திரும்ப வந்து நம்ம வந்து உரம் வந்து தண்ணி மூலிமா விடும்போது, அப்போ வந்து நம்ம இன்றைக்கி தண்ணி விட்றோம் ப்ளஸ் நாளைக்கு வந்து தண்ணி கூட உரம் விடும்போது ஈரப்பதம் வந்து மண்ணில் வந்து ரொம்ப அதிகமாகும். சில பேர் வந்து தண்ணி வந்து அதிகமாக பாய்ச்சறது மூலிமா தண்ணி வந்து ரொம்ப வந்து தேங்கி அது வந்து வேரழுகல் நோய் மற்றும் வந்து வாடல் நோய் பல்வேறு விதமான வேர் பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். அதனால் வந்து நீங்கள் தண்ணி விட போகிறீங்க அப்படின்னா அதிலே வந்து நீங்கள் உரமும் சேர்ந்து ஒரே டைம்லேயே வந்து விடணும். அது இல்லாமல் வந்து தண்ணி நம்ம ஒரு நாள் விட்றது அதுக்கப்புறம் வந்து உரம் விட்றது அப்படின்னா நம்ம வந்து ஈரப்பதம் அதிகமாகும் போது பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும். சரியான ஒரு ஸ்டேஜில் சரியான வந்து உரங்களை நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். அப்படி நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து காயோட பெருக்கம் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கான ஒரு ஈல்டு வந்து கண்டிப்பாக வரும். அதனால் வந்து நீர் மேலாண்மை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சரியான வந்து ஒரு பராமரிப்பு மூலிமா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா சொட்டு நீர்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு டைமிங் செட் பண்ணிடணும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து நம்ம சொட்டு நீர் தான் சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு வேறு எங்கேயாச்சும் நம்ம வந்து வெளியில் போயிட்டால் தண்ணியோட தேக்கம் அதிகமாகி அது தேங்கி அது மூலிமா வந்து நிறையா ஒரு பிரச்சனைகள் நிறையா வந்து பாதிப்புகள்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதனால் வந்து நீர் மேலாண்மை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தர்பூசணி விவசாயம் பண்ணும்போது நம்ம அதுக்கான வந்து ஒரு பிளான்ட் டு பிளான்ட், அதாவது ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு தேவையான வந்து ஒரு இடைவெளி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்காம நம்ம வந்து செடிகளோட எண்ணிக்கை அதிகமாகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஸ்பேஸிங் கம்மியாக விட்டு இடைவெளி ரொம்ப கம்மியாக விட்டு நம்ம வந்து பிளான்டிங் பண்ணும்போது நிறையா வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு வைரஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நோயோ வந்துச்சுன்னா அது வந்து தொடர்ந்து வந்து எல்லா செடிக்கும் வந்து பரவுறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு அதுக்கான இடைவெளியை வந்து கண்டிப்பாக நம்ம விடும்போது அந்த செடியோட வளர்ச்சியும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் இடைவெளி முக்கியம். சீடுன்னு பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து சீடு வந்து டிஃப்ரென்ஸான ஒரு வெரைட்டி வந்து கண்டிப்பாக ஏற்படும். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அபூர்வா, இந்த 295, இந்த F1 ஹைப்ரிட் ஸ்வீட் கிங், தக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு ரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் பாக்ஸு, இந்த மாதிரியான பல்வேறு விதமான வெரைட்டிகள் வந்து நம்ம வந்து வெவ்வேறு விதமான ஏரியாக்களில் வந்து அது வந்து நம்ம வந்து விவசாயிகள் வந்து பயிரிடுறாங்க. அப்போ வந்து உங்களோட இடத்துக்கு உங்களோட கிளைமேட்டுக்கு உங்களோட மண்ணின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான எந்த ஒரு வெரைட்டி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டை கொடுக்குதோ நீங்கள் வந்து அந்த ஒரு வெரைட்டி வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். விதைன்னு பார்க்கும்போது வந்து நம்ம வந்து அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து விதை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஆல்ரெடி வந்து ட்ரீட் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் சப்போஸ் நாட்டு விதை யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படின்னா இயற்கை முறையில் நீங்கள் வந்து அதை ட்ரீட் பண்ணி நீங்கள் வந்து அதை சோப்பிங் பண்ணலாம். அடுத்து வந்து தர்பூசணியில் வந்து நம்ம முக்கியமான வந்து ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழிகள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எருவு வந்து கண்டிப்பாக அடித்தாகணும். அதை அடிக்காமல் வந்து நம்ம வந்து எந்த ஒரு உரங்கள் போட்டாலும் சரி அது வந்து கண்டிப்பாக வரும். பட் மண்ணின் தரம்னு பார்க்கும்போது நீங்கள் அடுத்தடுத்து வந்து அதோட ஈல்டு வந்து ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தர்பூசணி போடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து தர்பூசணி வந்து ஒரு ஏக்கர் போடுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஏக்கர் தான் இருக்குன்னு அந்த தர்பூசணி போட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த தர்பூசணி திரும்ப 2வது செகண்ட் டைம் போடும்போது அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு எருவோ இல்லை ஏதாச்சும் ஒரு கம்போஸ்ட்டோ இல்லை வேறு விதமான உரங்களோ வந்து நீங்கள் வந்து இயற்கையான முறையில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் டைம் தர்பூசணி போட்டிருப்பீங்க. திரும்ப வந்து நீங்கள் எந்த ஒரு இயற்கை உரமும் கொடுக்காம நீங்கள் திரும்ப வந்து ஃபெர்டிலைசர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு வந்ததோட ஈல்டோட கண்டிப்பாக வந்து 2வது வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்ஸுகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா வந்து உளுந்து போட்டிருப்பீங்க, சில பேர் வந்து காராமணி போட்டிருப்பீங்க, சில பேர் வந்து வேர்க்கடலை போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து பயிர் வகைகள் போட்டிருப்பீங்க, அப்படிலாம் எண்ணெய் வித்துக்கள் பயிர்கள் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து போடும்போது அதோட அறுவடை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு மாதத்துலேருந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து இடைவெளி விட்டுட்டு தான் அடுத்த கிராப்பு வந்து நீங்கள் போடணும். இப்போ சப்போஸ் நீங்கள் தர்பூசணியே திரும்ப வந்து போட போகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எள், உளுந்து, காராமணி, இந்த வேர்க்கடலை இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து தர்பூசணியை போட போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதத்துலேருந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் நீங்கள் இடைவெளி விட்டுட்டு தான் நீங்கள் வந்து போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உளுந்து, காராமணி, இந்த வேர்க்கடலை, பச்சைப்பயிறு, உளுந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் எது போட்டுருந்தாலும் அதில் இருக்கிற பேனோ இல்லை வந்து அதில் இருக்கிற டிசீஸு அதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாமே வந்து அந்த மண்ணில் தான் வந்து அது வந்து இருக்கும். அதனால் நீங்கள் திரும்ப வந்து அடுத்து திரும்ப உடனே தர்பூசணி போடுறீங்க அப்படின்னா
அதில் இருக்கிற பேனோ இல்லை வந்து நோயோ பூச்சிகளோ வந்து இந்த தர்பூசணி வந்து வேகமாக தாக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு மாதம் ஒரு 1.5 மாதம் இடைவெளி விட்டுட்டு நீங்கள் போடும்போது அதில் இருக்கிற இந்த பேன்கள், இந்த நோய்கள், பூச்சிகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். அதுக்கு நடுவில் வந்து நீங்கள் வந்து வழு ஓட்டலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதுக்கு நடுவில் வந்து எரு அடிக்கிறது, மண்ணை வந்து நீங்கள் வந்து ஃபீல்டு வந்து நம்ம ரெடி பண்ணுறது, அந்த வேலைகள்லாம் நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் போடும்போது நம்மளுக்கான ஒரு ஈல்டு வந்து கண்டிப்பாக வரும். இதை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் வந்து இப்போ உளுந்து, இந்த காராமணி, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை இதெல்லாம் முடிஞ்ச உடனே வந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே வந்து அதை போடும்போது அதில் இருக்கிற எல்லா டிசீஸும், எல்லா பெஸ்ட்டும், அதில் இருக்கிற எல்லா நோய் தாக்கத்துக்கான எல்லாமே வந்து மண்ணில் இருக்கும். அது வந்து திரும்ப புது கிராப்புக்கு வந்து உடனே வந்து நம்மளுக்கு சடனாக வரும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து கண்டிப்பாக உருவாகும். அதனால் ஒரு கிராப் முடிச்சுட்டு ஹார்வெஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து இடைவெளி விட்டுட்டு நீங்கள் போடும்போது நல்ல ஒரு ஈல்டாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து, காராமணி, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை இதெல்லாம் வந்து நம்ம வந்து நைட்ரஜனை வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு சாயிலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கிராப்பாக இருக்கிறதுனால அது போட்டுவிட்டு நீங்கள் அடுத்து என்ன கிராப் போட்டாலும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு செடியோட வளர்ச்சியும் இருக்கும், நல்ல ஒரு ஈல்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் தர்பூசணி போட்டிங்க அப்படின்னா திரும்ப அடுத்து 2வது தர்பூசணி போடுறதுக்கு முன்னாடி ஒன்று எரு அடிக்கணும், இல்லை வேறு எதனா இயற்கை உரங்கள் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். அப்படி வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் பயிர் வகைகள் இல்லை வேறு கிராப் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் கேப் விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து அடுத்து போடலாம். இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது வந்து நிறைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா வந்து அறுவடை தர்பூசணி வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து இந்த மார்ச் ஒரு மாதம் நீங்கள் வந்து விட்டுட்டு அடுத்து வந்து நீங்கள் வந்து தர்பூசணி போடும்போது இப்போ வந்து மார்ச்லேயே போடுறீங்க அப்படின்னா ஒரு மார்ச்சில் வந்து ஒரு 20 தேதிக்கு மேலே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல வரும். ஏன்னா வந்து இப்போ தான் வந்து உளுந்து, இந்த காராமணி, பச்சைப்பயிறு, வேர்க்கடலை இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து அறுவடை ஸ்டேஜில் இருக்கும். சில பேர் வந்து அறுவடை பண்ணியிருப்பீங்க. அதனால் அதோட எல்லாமே வந்து மண்ணில் இருக்கும். அது வந்து நம்ம வந்து திரும்ப உடனே போடும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரு மாதம் 1.5 மாதம் கேப் விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து வேறு ஏதாச்சும் இயற்கை உரங்களோ இல்லை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு உழவு ஓட்டுறோமோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு மண்ணை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியாக வரும். நம்மளுக்கு வந்து ஈல்டும் வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். இப்போ தர்பூசணி பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் அறுவடையில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 18 ரூபாலேருந்து 19 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நம்ம அந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ரேட்டு போகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தர்பூசணி வந்து வியாபாரிக்கிட்டேயோ இல்லை வந்து நீங்கள் கமிட் பண்ணி வச்சுக்கிற ஒரு மார்க்கெட்லேயே நீங்கள் வந்து அதை கொடுத்துடணும். இப்போ வந்து சில பேர் பார்த்திங்கன்னா வந்து ரேட்டு வந்து ஒரு 18, 19 போகுது அப்படின்னா நம்ம அந்த டைமில் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் வந்து ரேட் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காயை வந்து ரெடியான காயை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய வந்து பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உருவாகும். காய் வந்து இருக்க பழுத்துடும், அப்படி இல்லைனா வந்து வெடிக்கும். அதனால் வந்து கரெக்டான ஒரு மார்க்கெட் வேல்யூ போகும்போதே நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து ரேட்டு வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணும்போது அது நம்மளுக்கான பாதிப்பு வந்து கண்டிப்பாக உருவாகும். ஏன்னா வந்து வியாபாரிகள் வந்து நம்மளை தேடி வராங்க அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து ரேட் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்டம்ஸாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரிங்க வராமல் போயிடுவாங்க. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து காய் எடுக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ நம்ம வந்து இந்த அதனால வந்து நம்ம கஷ்டப்பட்டோட பலன் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காம போயிடும். அந்த தர்பூசணி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து இதில் வந்து செலவுலாம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து 60 நாளில் வந்து 1 லட்ச ரூபாயோ இல்லை 1.5 லட்ச ரூபாயோ லாபம் எடுக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தர்பூசணி தான் அப்படின்னு சொல்லலாம். 60 நாளில் நம்மளுக்கு வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து வருது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு கிராப்பு. அதுக்கான கரெக்டான ஒரு ரேட்டும் போகணும். நம்மளுக்கு வந்து அதுக்கான ஒரு லாபம் எடுக்கணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ரேட் போகும்போது அது வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். அதனால் வந்து நம்ம இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு வந்து தர்பூசணியும் பார்த்திங்கன்னா வந்து சொன்ன மாதிரி ஏகப்பட்ட செலவு ப்ளஸ் வந்து நைட்டில் வந்து இந்த அனிமல்ஸ் பிரச்சனை நிறைய வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ரீசெண்டாக பார்க்கும்போது ஃபார்மர்லாம் பார்த்திங்கன்னா வந்து பகல் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே மருந்து அடிக்கிறது, உரம் ஓட்டுறது, நைட்டில் வந்து தர்பூசணிக்கு போய்ட்டு காவல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஃபார்மர் வந்து தர்பூசணி பண்ணுற விவசாயிங்க எல்லாமே படுற கஷ்டம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரியுது. அதனால் கரெக்டான ஒரு ரேட்டை பார்த்து கொடுங்க. தர்பூசணி அப்படின்றது வந்து ஒரு லாட்ரி சீட்டு மாதிரியான ஒரு சிஸ்டம் தான்.
அது வந்து அடிச்சதுன்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்கும். அதுவே வந்து நம்மளுக்கு அடிக்கல அப்படின்னா வந்து ஒரு நஷ்டத்தை வந்து ஏற்படுத்திட்டு போயிடும். அதனால் தர்பூசணி விவசாயம் பண்ணுறவங்க வந்து கரெக்டான ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மண்ணோட தரத்தை உயர்த்துறதுக்கான ஒரு வழிகள்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான மருந்தை வந்து கொடுத்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு ஈல்டு எடுத்து நம்ம வந்து ஒரு நல்ல வந்து அறுவடை எடுத்து அதுக்கான வந்து நல்ல ஒரு லாபமும் எடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு வந்து இந்த காணொலி மூலிமா வந்து நம்ம கேட்டுக்கிறோம். அடுத்து மக்களுக்கு வந்து நம்ம என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம் அப்படின்னா, இந்த வந்து சம்மர் சீசனை இந்த வெயில் காலத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அது வந்து தர்பூசணி வியாபாரிக்கும் வந்து ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தர்பூசணி போடுற விவசாயிகள் வந்து டேரெக்டாக போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தர்பூசணி கிடைக்கும். இந்த சம்மர் சீசனில் வந்து தர்பூசணி சாப்பிட்டு தர்பூசணி போட்ட விவசாயிகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம ஃபைனலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து நம்ம தர்பூசணி போடுறோம், அவ்வளோ செலவு பண்ணி போடுறோம். அதனால் சரியான பராமரிப்பு மூலிமா வந்து சரியான ஒரு லாபமான முறையில் வந்து நமக்கான ரேட்டை வந்து ஒரு நியாயமான ரேட்டு வந்து நமக்கு வரும்போது கொடுத்துட்டு நம்ம வந்து நல்ல ஒரு ஈல்டு எடுத்து நல்ல ஒரு லாபமான ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த தர்பூசணி விவசாயிகளை வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து தர்பூசணி விவசாயம் பண்ணுற ஃபார்மரை வந்து நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம மீட் பண்ணதுனால வந்து இந்த காணொலி வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்குறோம். அதனால் தொடர்ந்து வந்து விவசாயம் பண்ணுங்கள். ரெண்டாவது தர்பூசணி போடுறவங்க வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தர்பூசணி விவசாயத்தில் வந்து என்னென்ன மிஸ்டேக் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கின்னு அடுத்து செகண்ட் போடும்போது நம்ம வந்து அந்த கரெக்ஷன்லாம் வந்து திருத்திட்டு நம்ம வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வெற்றி அடைய முடியும். அதனால் தர்பூசணி அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பயிர், நல்ல ஒரு லாபமான ஒரு பயிர். 60 நாளில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்க முடியும் ஒரு கரெக்டான ஒரு பயிர். அதனால் சரியான ஒரு பராமரிப்பும் சரியான ஒரு ரேட்டும் போச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு லாபமான பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தொடர்ந்து வந்து விவசாயத்தை பற்றி பேசுவோம். இந்த காணொலி வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. இந்த காணொலி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து தெரிவிங்க. நம்ம வந்து ஃபைனலாக சொல்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரசாயனம் மட்டுமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 3-4 வருஷம் போட்டோம் அப்படின்னா மண்ணோட தரம் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும், கண்டிப்பாக ஈல்டு குறையும், கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் வந்து இயற்கை உரங்களும் பயன்படுத்துங்க. அதன் மூலிமா மட்டும்தான் நம்மளோட மண்ணோட தரத்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் ஒரு இயற்கையான முறையில் உரங்கள் பயன்படுத்துறது மூலிமா மட்டும்தான் நம்மளோட மண்ணோட தரத்தை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதனால் ரசாயனம் போடுற விவசாயிங்கக்கிட்ட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இயற்கை உரங்களும் பயன்படுத்தணும். அப்போ தான் மண்ணோட தரமும் இன்க்ரீஸ் ஆகும்.